ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உணர்ந்து நம்ம சேர்ந்து பாடுவோமா? வாரும் தூய ஆவியே என்று சொல்லி சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். வாரும் தூய ஆவியே, பிரசன்ன ஓ ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை ஆலோசனை உணர்ந்து சொல்லுங்க. ஆலோசனை தருகிற தேவன் என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, சத்தத்தை உயர்த்தி சொல்லும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லுமா? வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, ஓ அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் பெருங்காற்றும் நீரே, ஓ பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அர்ப்பணித்து சேர்ந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். தேவன் கல்லால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வசிப்பது அல்ல, கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்கள்ல ஆண்டவர் தங்குவதல்ல. உன்னை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நம்மையே ஆலயமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிற ஒரு அனுபவத்திற்குள்ள எல்லாரும் வர வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிற ஆவியானவர் அசைவாடுகிற தேவனின் சரீரமாக, சபையாகிய சரீரமாக நாம் நிற்க வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.